Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Ugtrb part 11ங்க யூனிட் 3ல ரெண்டு பார்ட் லெஃப்ட் அவுட் ஆயிருந்தது. ஸோ அதுவும் யூனிட் 7ல பாதியும் கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? A Midsummer Night's Dream was published in ரிட்டன் வந்து 1598ங்க. பப்ளிஷ் ஆன இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1600 தான். மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் யார் எழுதுனாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபுல் டைட்டில் ஆஃப் மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த காமிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் or the Jew of Venice is the full title of Midsummer Night's Dream. ஓகேங்களா? Comical History of Merchant of Venice or the Jew of Venice. And then question number 3, which is called Play Within the Play. Play Within the Play நம்ம எதை குறிப்பிடுறோம் அப்படின்னா Midsummer Night's Dream தான். காரணம் என்னென்னா இதுக்குள்ளே இந்த பிரமிஸ் அண்ட் திஸ்பியோட ஸ்டோரி வரும் இல்லைங்களா, அதனால். which play occurs in Midsummer Night's Dream. அதான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா போன கொஸ்டின்லேயே, பிரமிஸ் அண்ட் திஸ்பி அந்த ஸ்டோரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம்குள்ளே இடையில வரும். கொஸ்டின் நம்பர் 5, இந்த மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் ஹவு மெனி மேரேஜஸ் டேக்ஸ் பிளேஸ். இதில் ஆக்சுவலாக 3 மேரேஜ் வந்து நடக்குங்க. ஒன்று வந்து தீசியஸ் அண்ட் ஹிப்போலிட்டா அண்ட் லிசாண்டர் அண்ட் ஹெர்மியா. அவங்க எது 2 பேருமே 2 பேர். இன்னொரு பேர் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. கொஸ்டின் நம்பர் 6, ஹூ இஸ் த குவீன் ஆஃப் த ஃபெய்ரீஸ் இன் த பிளே மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் அப்படின்னா குவீன் ஆஃப் த ஃபெய்ரீஸ் வந்து டைட்டானியா தாங்க. சரிங்களா? அவங்க தான். கொஸ்டின் நம்பர் 7, ஹூ இஸ் த டாட்டர் ஆஃப் யூஜிஎஸ் அண்ட் கிரேசி வித் லிசாண்டர். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. யார் வந்து லிசாண்டர் மேலே ரொம்ப லவ் அதிகமாக வச்சுருப்பாங்கன்னா ஹெர்மியா தாங்க. கொஸ்டின் நம்பர் 8, ஹூ இஸ் த ஃபார்மர் குவீன் ஆஃப் த அமேசான்ஸ் அண்ட் டிஃபீட்டட் பை தீசியஸ். யார் வந்து அமேசானோட குவீனு, அதே சமயம் தீசியஸோட தோற்கடிக்கப்பட்டு தீசியஸை பின்னாடி மேரேஜ் பண்ணிக்குவாங்கன்னா ஹிப்போலிட்டா. மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் டேக்ஸ் பிளேஸ் இன். மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் எங்கே நடக்குது அப்படின்றது அந்த ஸ்டோரி வந்து ஏத்தன்ஸுங்க. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 10, லிசாண்டர் அண்ட் ஹெர்மியா பிளான் டு ஃப்ளீ டு ஹூம் தே ரிவியல் தியர் பிளான். லிசாண்டரும் ஹெர்மியாவும் எல்லோப்பாகலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளானை அவங்க யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா ஹெலனாட்ட சொல்லுவாங்க. ஹெலனா வந்து டெமெட்ரியஸுக்காகவே வாழ்கிறதா அவங்க நினைப்பாங்க. நிக் பாட்டம் யாரோட கேரக்டரை எடுத்து ஆக்ட் பண்ணுவாங்கன்னா பிரமிஸோட கேரக்டர். ஃப்ளூட் வந்து திஸ்பியோட கேரக்டரை எடுத்து ஆக்ட் பண்ணுவாங்க. ஹூ இஸ் எ பக் இன் த பிளே மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் அண்ட் மீட்ஸ் ஃபெய்ரி ஹூ சர்வ்ஸ் த குவீன் டைட்டானியா. யார் வந்து இந்த பிளேயில் பக் அப்படின்னா ராபின் குட்ஃபெல்லோ. இவங்க தான் ஃபெய்ரீஸை மீட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி குவீன் டைட்டானியா கிட்ட இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் இவங்களோட நேம் என்னென்னா ராபின் குட்ஃபெல்லோ. ஓபரான் டிசைட்ஸ் டு பிளே வித் டைட்டானியா வித் சம் பேன்சி ஜூஸ். வேர் இட் டேக்கன் ஃப்ரம். ஓபரான் அண்ட் டைட்டானியாவுக்கு இடையில நடந்த பிரச்சனையில் தான் அந்த ஜூஸ் ஐட்டமே இங்கே வரும். அந்த நெக்டர் இன் த ஸ்குவீஸ், கண்ணில் விடுற அந்த ஜூஸு. ஸோ அதனோட பேர் என்னென்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. ஹூ இஸ் வித் ஆஸ்கெட் அண்ட் பிகாஸ் ஆஃப் பேன்சி ஜூஸ் லவ்டு பை டைட்டானியா அப்படின்னா பாட்டம் தாங்க. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 15, யூஜிஎஸ் டிமாண்ட்ஸ் தட் த ரைட் டு பனிஷ் ஹெர்மியா வித் டேஷ் if she refuses to obey her father's opinion. யூஜிஎஸ் வந்து தீசியஸ் கிட்ட ஒரு விஷயத்துக்காக டிமாண்ட் பண்ணுவார். என்ன அப்படின்னா ஹெர்மியா வந்து தன்னோட வார்த்தையை கேட்டு லிசாண்டரை மேரேஜ் பண்ணிக்கலைன்னா அவளுக்கு பனிஷ்மெண்ட்டாக டெத்து, அவளை தூக்கில் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பியர்ஸ் பிளாசம் காப்வெப் மோத் மஸ்டார்டு சீடு வேர் டேஷ் அப்படின்னா ஃபெய்ரீஸ் இன் டைட்டானியாஸ் சர்வீஸ் தாங்க. கொஸ்டின் நம்பர் 17, த ரிச்சார்டு டூ டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் த 2 years ஆஃப் த லைஃப் ஆஃப் ரிச்சார்டு டூ இன் இங்கிலாண்டு தான் ஆன்சருங்க. அது பார்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் மாற்றி டைப் பண்ணிட்டேன். கொஸ்டின் நம்பர் 18, ரிச்சார்டு டூ ரெயின்டு இங்கிலாண்டு ஃப்ரம். ரிச்சார்டு டூ வந்து இங்கிலாண்டை எந்த இயர்லேருந்து எந்த இயர் ஆட்சி புரிவார் அப்படின்னா 1377 1399. கொஸ்டின் நம்பர் 19, ரிச்சார்டு டூ கிராண்ட்சன் ஆஃப் எட்வர்டு III மெம்பர் ஆஃப் த பிளான்டஜென்ட் ஃபேமிலி அண்ட் இன்ஹெரிட்டட் த த்ரோன் ஆஸ் எ சைல்டு. இது வந்து ட்ரூவா அப்படின்னு கேட்டால் எஸ் இட் இஸ் ட்ரூ. சரிங்களா? அவர் வந்து எட்வர்டு III பேரன், பிளான்டஜென்ட் ஃபேமிலியை சேர்ந்தவர். சரிங்களா? ஃபுல் டைட்டில் ஆஃப் ரிச்சார்டு டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ட்ராஜடி ஆஃப் ரிச்சார்டு டூ அப்படிங்கிறது தான் ஃபுல் டைட்டில் ஆஃப் ரிச்சார்ட் டூ. த ரிச்சார்ட் டூ பப்ளிஷ்டு இன் எந்த இயரில் அது வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னா 1597. கொஸ்டின் நம்பர் 22, த ஆன்டகோனிஸ்ட் ஆஃப் த பிளே ஹூ டிஃபீட்ஸ் ரிச்சார்டு டூ. யார் வந்து ரிச்சார்டு டூவை வந்து தோற்கடிப்பாங்க, யார் வந்து இந்த பிளேயில் ஆன்டகோனிஸ்ட் அப்படின்னா கிங் ஹென்ரி IV. அவர் ஹென்ரி போலிங் ப்ரோக்குங்கிற பேர்லேயும் அழைக்கப்படுறாரு.
ரிச்சார்ட் டூ டைட் இன், அவர் எப்போ இறப்பாருன்னா 1400ங்க. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 24, ஹென்ரி போலிங்ப்ரோக் வாஸ் டேஷ் அப்படின்னா அவங்க வந்து ஜான் ஆஃப் காண்டோட சன்னு. சரிங்களா? ஜான் ஆஃப் காண்ட் யார் அப்படின்னா டியூக் ஆஃப் லான்காஸ்டர். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 25, ஹூ இஸ் ரெஃபர்டு டு ஆஸ் க்ளோசெஸ்டர் இன் த பிளே ரிச்சார்ட் டூ. க்ளோசெஸ்டருங்கிற பெயரில் ரிச்சார்ட் டூவில் இடம்பெறக்கூடிய கேரக்டர் யார் அப்படின்னா உட்ஸ்டாக். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 26, ரிச்சார்ட் டூ ஆக்ட் 1 ஓப்பன்ஸ் இன் டேஷ். இது வந்து இந்த பிளே எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா கிங் ரிச்சார்ட்ஸோட கோர்ட்லிங்க. கொஸ்டின் நம்பர் 27, ஆஃப்டர் டேக்கிங் ரெஃப்யூஜ் அட் ஃப்ளிண்ட் கேசல் ரிச்சார்ட் சரண்டர்ஸ் அண்ட் அக்ரீஸ் டு கோ டு லண்டன் வேர் த லார்ட்ஸ் வில் டிசைட் வாட் ஷுட் ஹேப்பன் நெக்ஸ்ட். இது வந்து கரெக்டான ஒரு கொட்டேஷனா அப்படின்னா எஸ் இட் இஸ் ட்ரூ. சரிங்களா? அவர் வந்து ஃப்ளிண்ட் கேசலுக்கு வந்து ரெஃப்யூஜாக ஓடுவார். அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய லார்ட்ஸ் எல்லாம் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் அவரோட விஷயத்தில் நடக்கும். த பிளே ரிச்சார்ட் டு என்சஸ் கிங் ஹென்ரி பேனிஷஸ் எக்ஸ்டன் ஆர்டர்ஸ் எ ஃபியூனரல் ஃபார் ரிச்சார்ட் அண்ட் ஸ்வியர்ஸ் டு மேக் ரிப்பரேஷன் ஃபார் ஹிஸ் கசின்ஸ் டெத் பை கோயிங் ஆன் எ பில்கிரிமேஜ் டு ஜெருசலம். இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்டால் எஸ் இட் இஸ் ட்ரூ. சரிங்களா? அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 29, த ப்ளஷர்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் வாஸ் ரிட்டன் பை. ப்ளஷர்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னா ராபர்ட் வில்சன் லிண்ட். சரிங்களா? அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 30, நேஷ்னாலிட்டி ராபர்ட் வில்சன் லிண்டோட நேஷ்னாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான். பெர்ட்ராண்ட் ரசலோட நேஷ்னாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான். கொஸ்டின் நம்பர் 31, ஹூ இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ரோபியார்ட் ஓ ஃப்ளியான். ரோபியார்ட் யூஆ ஃப்ளியான் இந்த நேமில் யார் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ராபர்ட் வில்சன் லிண்டு அவர்கள் தான். அண்ட் தென் வில்சன் லிண்ட் வாஸ் எ பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் டீப்லி இன்வால்வ்டு இன் த காஸ் ஆஃப் டேஸ். வில்சன் லிண்ட் வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்டாக இருந்து எந்த விஷயத்துக்காக ரொம்ப பேசியிருப்பாருன்னா ஐரிஷ் நேஷ்னலிசம். பெல்ஃபாஸ்ட் இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் டேஷ். இதை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் போடுங்க. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 34, ஹூ இஸ் நோன் அஸ் அண்டர் த சூடோனிம் ஒய். இந்த சூடோனிம் வச்சுக்கிட்ட அந்த ரைட்டர் யார் அப்படின்னா ராபர்ட் வில்சன் லிண்ட் தாங்க. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 35, த ப்ளஷர்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் த டேஷ் நியூ ஸ்டேட்ஸ்மேன் அண்ட் தென் ஹிஸ் கலெக்ஷன் த ப்ளஷர் ஆஃப் இக்னோரன்ஸ் இன் 1921. த ப்ளஷர்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆனது நியூ ஸ்டேட்ஸ்மேனில் தான், அந்த அந்த டைட்டிலில் அந்த கண்டென்ட் புத்தகத்தில். அண்ட் தென் வந்து த ப்ளஷர் ஆஃப் இக்னோரன்ஸில் வந்து அது பப்ளிஷ் ஆகும் இன் 1921. இக்னோரன்ஸ் இஸ் நாட் பேட், இட் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் ப்ளஷர் ஆஸ் இட் அலோஸ் அஸ் டு டிஸ்கவர் நியூ திங்ஸ். ஹூ செட் திஸ் அப்படின்னா இந்த வியூ சொன்னவங்க வந்து லிண்ட் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? இந்த டைட்டில் அந்த கொட்டேஷனில் இக்னோரன்ஸ் அந்த வேர்டு அதை மீனிங் படித்தாலே புரிஞ்சிடும். இக்னோரன்ஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் மிசரபிள் அக்கர்ஸ் இன். இந்த லைன் வந்து எந்த பிளேயில் இடம்பெறுதுன்னு சொல்லுங்கள். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 38, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஜாய்ஸ் known to man is to take a flight into ignorance in search of knowledge said by whom அப்படின்னா லிண்ட் தான். சரிங்களா? அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 39, an English novelist told a foreigner that the most important crop of England was dash and not dash. ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட் வந்து ஒரு ஃபாரினர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா இங்கிலாந்து பீப்புளுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் வந்து ரை அண்ட் நாட் வீட் அப்படின்னு அந்த இதை சொல்லுவார். விச் ஆர் கால்ட் ஆஸ் ஃப்ரெஷ் ஒர்க் பை லிண்ட். எதெல்லாம் வந்து லிண்டோட அதாவது எதையெல்லாம் வந்து லிண்டு வந்து ஃப்ரெஷ் ஒர்க்குன்னு சொல்லுவாருன்னா ஹேம்லெட் அண்ட் பிக்விக் பேப்பர்ஸ் அண்ட் ஹி ஆஃபன் ஹி யூஸ்டு டு ரீட் தோஸ் புக்ஸ். லிண்டு சேஸ் தேர் இஸ் எ ஸ்பெஷல் ப்ளஷர் இன் டேஷ் ரீலேர்னிங். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 42, Lind points out that French writer Montaigne used to read dash. அந்த French writer Montaigne வந்து என்ன சொல்கிறது ஃபர்கெட்டிங்னாலையோ ஏதோ ஒரு விஷயத்தினால திரும்ப ஓல்டு புக்ஸை ரீட் பண்ணுவாருன்னு சொல்லியிருப்பார். அக்கார்டிங் டு லிண்ட், who was well known for wisdom not because he was omniscient but because he realized that at the age of 70 that he still knew nothing. இந்த சேயிங் வந்து லிண்டு யாரை பற்றி சொல்லியிருப்பார் அப்படின்னா சாக்ரட்டிஸ் பற்றி தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? இதை நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு மீனிங் புரியும். அதாவது அந்த தன்னோட 70 வயசில் கூட அவர் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரி அவர் பேசியிருப்பார். ஸோ அதுதான் வந்து அவரை இந்த மாதிரி காட்டுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. நாலேஜ் அண்ட் விஸ்டம் வாஸ் ரிட்டன் பை பெர்ட்ராண்ட் ரசல்.
And then who is known as Viscount Amberley and of Ugtrb? பெர்ட்ராண்ட் ரசலுங்க. சரிங்களா, இந்த எண் வராது. விஸ்கவுண்ட் ஆம்பர்லி அண்ட் ஆஃப் அர்ச்சல்லா, பெர்ட்ராண்ட் ரசல். கொஸ்டின் நம்பர் 46, ஹூ ரோட் பிரின்சிபியா மேத்தமேட்டிஷியா அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ பெர்ட்ராண்ட் ரசல் தாங்க. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 47, நாலேஜ் வித்தவுட் விஸ்டம், அதாவது வந்து நாலேஜ் மட்டும் இருக்குது விஸ்டம் இல்லை அப்படின்னா இட் வில் பி ஹார்ம்ஃபுல். சரிங்களா அப்படின்னு ரசல் சொல்லுவார். அக்கார்டிங் டு ரசல், நாலேஜ் இஸ் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் while wisdom is dash அப்படின்னு கேட்டால் இட் இஸ் ஏ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். நாலேஜ் வந்து நமக்கு தெரிந்த விஷயம், பட் விஸ்டம் தான் வந்து அதை நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுற விஷயம்னு சொல்லுவார். ஸோ விஸ்டம் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவார். கொஸ்டின் நம்பர் 49, விஸ்டம் இஸ் எசென்ஷியல் போத் இன் டேஷ் அண்ட் டேஷ். விஸ்டம் வந்து எங்கே தேவைப்படுது அப்படின்னா பப்ளிக் லைஃப்லையும் தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு, ப்ரைவேட் லைஃப்லையும் தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு. இஎம் ஃபாரஸ்டர் ரோட் டாலரன்ஸ், எ பேசேஜ் டு இந்தியா, ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த நாவல் அண்ட் த ஹோவார்ட் எண்ட். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு அவரோட பிளேயில். சரிங்களா, ஸோ ஜஸ்ட் யூ நோட் இட். அண்ட் தென் 51, ஃபாரஸ்டர் ஹானர்டு வித் டேஷ் அப்படின்னா த ஆர்டர் ஆஃப் மெரிட் 1969. சரிங்களா, அந்த அவார்டு வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. கொஸ்டின் நம்பர் 52, இன் டாலரன்ஸ் த பீப்புள் டாக் ஆஃப் ரீபில்டிங் த வேர்ல்டு ஆர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் த வேர்ல்டு ஆஃப்டர் த வேர்ல்டு வார். பீப்புள் வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா வேர்ல்டு வாருக்கு பிறகான ஒரு சொசைட்டியை உருவாக்குறத பற்றி பேசுவாங்க. ஆர்கிடெக்ட்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், இன்டர்நேஷ்னல் கமிஷனர், மார்க்கெட்டிங் போர்ட்ஸ், ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் வில் நெவர் பை தெம்செல்வ்ஸ் பில்டு த நியூ வேர்ல்டு. ஹூஸ் வியூ இஸ் திஸ்? இதுக்கு நீங்களே ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி போடுங்க. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 54. சரிங்களா, இது ஆக்சுவலாக நம்ம கேட்டுட்ருக்கிற கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டினோட கனெக்ட் ஆகும், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த லைன் எந்த பிளேயில் வருதுங்கிறத படித்து பாருங்கள். டாலரன்ஸ் இஸ் எ வெரி டல் வர்ச்சியூ, இட் இஸ் போரிங். இட் அஸ் இல்லை, இட் இஸ் போரிங். அன்லைக் live, it has always a bad press, it is negative. It merely means putting up with people, being able to stand things. இந்த லைன் வந்து எந்த பிளேயில் இடம்பெறுது, யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத கைண்ட்லி யூ கமெண்ட். லவ் இஸ் எ கிரேட் ஃபோர்ஸ் இன் ப்ரைவேட் லைஃப். இட் இஸ் இன்டீட் த கிரேட்டஸ்ட் இஃப் ஆல் திங்ஸ் பட் லவ் இன் பப்ளிக் அஃபேர்ஸ் டஸ் நாட் ஒர்க், செட் பை இஎம் ஃபாரஸ்டர். லவ்ங்கிறது ப்ரைவேட் லைஃப்பில் பெரிய எஃபெக்ட் கொடுக்கும், பட் பப்ளிக் லைஃபுக்கு வந்து அது வந்து இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லி இஎம் ஃபாரஸ்டர் சொல்லுவார். கொஸ்டின் நம்பர் 56, இஃப் யூ டோன்ட் லைக் பீப்புள், கில் தெம், பேனிஷ் தெம், செக்ரிகேட் தெம், செட் பை டேஷ் அப்படின்னா ஃபாரஸ்டர் தான் சொல்லியிருப்பார். இது வந்து ஒரு நாசி இதோட அவர் கம்பேர் பண்ணுவார். டாலரன்ஸில் இதை குறிப்பிட்டிருப்பார். எம்பரர் அசோகா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, எம்பரர் அசோகா, எராஸ்மஸ் ஃப்ரம் ஹாலண்ட், மான்டேக் ஃப்ரம் ஃப்ரான்ஸ், ஜான் லாக்கி ஃப்ரம் இங்கிலாந்து, லோயிஸ் டிக்கின்சன் வேர் அசோசியேட்டட் வித் டேஷ் அப்படின்னா இவங்க எல்லாமே வந்து எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் டாலரன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டாலரன்ஸுங்கிற விஷயத்தோட அசோசியேட் ஆவாங்க. அண்ட் தென் ஹூ இஸ் எ ரைட்டர் ஆஃப் மாடர்ன் சிம்போசியம், இதை வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னா லோயஸ் டிக்கின்சன் தாங்க எழுதியிருப்பார். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 59, அன் அப்பாலஜி ஃபார் ஹிட்லர்ஸ் வாஸ் ரிட்டன் பை, இதை யார் எழுதுனாங்க அப்படின்னா ஆர்எல் ஸ்டீவன்சன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குங்க, பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 60, ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப்டு, த மாஸ்டர் ஆஃப் பேலண்ட்ரி வேர் த ஒர்க்ஸ் ஆஃப். இது நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க, இதெல்லாம் யாருடைய ஒர்க்ஸு அப்படிங்கிறத. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 61, who is a Scottish essayist, poet and author of fiction and travel books அப்படின்னா ஆர்எல் ஸ்டீவன்சன் தாங்க. சரிங்களா. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 62, ராபர்ட் லூயிஸ் பால்ஃபோர் ஸ்டீவன்சன் இஸ் த ஃபுல் நேம் ஆஃப் whom. இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும், இதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யாரோட ஃபுல் நேம் இது அப்படிங்கிறது. கொஸ்டின் நம்பர் 63, அன் அப்பாலஜி ஃபார் ஹிட்லர்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு இன் டேஷ். எதில் அது பப்ளிஷ் ஆச்சுன்னா த கார்ன்ஹில் மேகசின் அட் த டைம் ஆஃப் February 1870. சரிங்களா, இந்த டைமில் இந்த மேகசினில் கார்ன்ஹில் மேகசினில் அப்பாலஜி ஃபார் ஹிட்லர்ஸ் பப்ளிஷ் ஆச்சு. கொஸ்டின் நம்பர் 64, வாட் இஸ் மீன்ட் பை டூயிங் எ கிரேட் டீல் அக்கார்டிங் டு ஒன்ஸ் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வித்தவுட் இம்ப்ளிமெண்டிங் எ ரிகரஸ் ஸ்டைல் அப்படின்னா ஐடில்னஸ் தாங்க. சரிங்களா, ஒருத்தருடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை வித்தவுட் இம்ப்ளிமெண்டிங் எ ரிகரஸ் சைக்கிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஐடில்னஸ்ஸாக இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி செய்வாங்க.
said the idler was dash அப்படின்னா wiser அப்படின்னு சொல்கிறாரு அவங்கள. Stevenson said extreme busy is a symptom of dash அப்படின்னா deficient vitality. ஸ்டீவன்சன் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிற விஷயத்தை என்னன்னு சொல்கிறாருன்னா deficient vitalityன்னு சொல்கிறாரு. பிஸி பீப்புளை அவர் என்ன சொல்கிறாருன்னா paralyzed or alienated people அப்படின்னு சொல்கிறாரு. Question number 68 on finding things was written by E.V. Lucas, and then E.V. Lucas is also known as Lucas, okay. And then Songs of the Bat 1892 இது யார் எழுதுனாங்க அப்படின்னாலுமே E.V. Lucas தாங்க. And then question number 70 Eltham London is associated with whom அப்படின்னா E.V. Lucas because the Eltham is a birthplace of E.V. Lucas. Question number 71 where did Lucas found a carriage key? இந்த ஒரு 4-5 கொஸ்டின் வருங்க, இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. ராயல் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் தான் அவர் வந்து கேரேஜ் கீ ஃபைண்ட் அவுட் பண்ணுவார். எ ப்ரூச் வந்து எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறாருனா இன் சர்ச் ஸ்ட்ரீட்டு, கென்சிங்டன் அண்ட் ஏ 6 காயின் இதை எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுவார் அப்படின்னா 3rd class ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவார். And then Lucas found a brown paper packet containing dash and dash on the grass in New Street when he was 7 years old. அவருக்கு 7 வயசு இருக்கும் பொழுது நியூ ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய த கிராஸில் அவர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பார் 8 pennies and 1/2 penny. சரிங்களா, 8 and 1/2 penny வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவார். when Lucas was 20 he found a $1/2 penny. அவருக்கு 20 வயசு இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு $1/2 penny வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணார். Question number 75 in dash Lucas found a gold broochங்க, கார்டு ப்ரூச்சுன்னு போட்டு வச்சுருக்கிறேன், அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். பிரைட்டனில் தான் அவர் வந்து கோல்டு ப்ரூச்சை ஃபைண்ட் அவுட் பண்ணுவார். லூகாஸ் கால்ஸ் த திங்ஸ் ஹி ஃபவுண்ட் as dash. அவர் கண்டுபிடிச்ச பொருள்களையெல்லாம் அவர் என்ன பெயரில் அழைக்கிறாரு ப்ளூ ஸ்கை டிவிடென்ஸ். ஆன் ஃபைண்டிங் திங்ஸ் pampers the human weakness of dash அப்படின்னா getting something for nothing. என்னதான் வசதி இருந்தாலும் ரோட்லேருந்து நான் ஒரு பொருளை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வீக்னஸ் தான் நமக்கு இல்லைங்களா. a different school was the work of இதை வந்து யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத வந்து நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி போடுங்க. கொஸ்டின் நம்பர் 79 E.V. Lucas desires to enjoy such dash அப்படின்னா impish hoax mischievous memory. சரிங்களா, இது வந்து அவர் என்ஜாய் பண்ண விரும்பின ஒரு விஷயம் இந்த ப்ளே பொறுத்த வரைக்கும். அண்ட் ஜேர்னி ஆஃப் த மேஜி வாஸ் ரிட்டன் பை ஜேர்னி ஆஃப் த மேஜி யார் ரிட்டன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா T.S. எலியட் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 81 who was a Nobel Prize laureate ரைட்டர் அண்ட் கிரிட்டிக் ஹூஸ் ஒர்க் டிஃபைன்டு மாடர்னிசம். இந்த மேலே குறிப்பிட்டிருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நபர் பொருந்துவார். அவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. அவர் தான் வந்து T.S. எலியட். சரிங்களா. அண்ட் தென் த வேஸ்ட்லேண்ட் 1922, 4 Quartets 1943, மர்டர் இன் த கேத்தீட்ரல் 1935. இதெல்லாம் யாருடைய ஒர்க்ஸுங்கிறது நீங்கள் கோட் பண்ணி போடுங்க. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 83 nationality is American, got Nobel Prize for Literature in 1948, Order of Merit 1948. யார் அப்படின்னா T.S. எலியட் தாங்க. சரிங்களா. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 84 a cold coming we had if it just as the worst time if the year occurs in. இந்த லைன் அதாவது a cold coming we had if it just as the worst time if the year, இந்த லைன் வந்து எங்கே இடம்பெறுது அப்படின்னா ஜேர்னி ஆஃப் த மேஜியில் தாங்க இடம்பெறுது. And the camels galled, sore-footed, refractory, lying down in the melting snow occurs in. இந்த லைன் எங்கே இடம்பெறுது அப்படின்னாலும் ஜேர்னி ஆஃப் த மேஜியில் தான் இடம்பெறுது. இந்த ஜேர்னி ஆஃப் த மேஜி வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னா T.S. எலியட் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 86 The Hunchback in the Park was written by யார் அப்படின்னா டைலன் தாமஸ். அதாவது டேலன் தாமஸு, அவங்களோட முழு நேம் பார்த்திங்கன்னா டைலன் மேர்லியஸ் தாமஸ். டைலன் தாமஸ்ன்னு தான் அவங்கள நம்ம அழைக்கிறோம். டைலன் தாமஸ் died in 9 November 1953 கிரீன்விச் வில்லேஜ் நியூயார்க் சிட்டியில் யூஎஸில் தான் அவர் வந்து இறந்துருப்பார். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 88 Fernhill, Under Milkwood, Deaths and Entrances, 18 poems were the works of whom அப்படின்னு கேட்டால் டைலன் தாமஸ் தான். சரிங்களா, அவர்களுடைய ஒர்க்கு தான் இந்த மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய 4 ஒர்க்ஸுமே. அண்ட் கொஸ்டின் நம்பர் 89 The Hunchback in the Park is the poet's dash அப்படின்னா இது வந்து நம்மளோட பொயட்டோட சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. அதாவது டைலன் தாமஸ் அவர்களோட சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ். Eating bread from a newspaper, drinking water from the chained cup that the children filled with gravel occurs in. இந்த லைன் எங்கே இடம்பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா
த ஹன்ச்பேக் இன் த பார்க் தான். அந்த ஹன்ச்பேக் அந்த மேன் தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த செயின்டு கப்பில் தண்ணி குடிப்பார். அந்த சில்ட்ரன்லாம் அதில் ஸ்டோனு சாண்டெல்லாம் போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 91, விச் அண்ட் ஹூம் அக்கம்பனிடு ஹன்ச்பேக். ஹன்ச்பேக்குக்கு துணையாக இருந்தது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நேச்சர், இன்னொன்று வந்து அந்த லேடி. ஒரு லேடி வருவாங்க அந்த பார்க்குக்கு, டால் லேடி, அவங்க தான். மிஸ்சீவியஸ் சில்ட்ரன் ஃபில்டு த கப் ஆஃப் ஹன்ச் வித் டேஷ் அப்படின்னு கேட்டால் ஸ்டோன்ஸ் அண்டு சாண்ட்ஸ். ஸ்டோன்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, நான் ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் இந்த சாண்ட்ஸ் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. ஹூ இஸ் ஏ ஸ்லீப்பிங் லாக் பை டைலன் தாமஸ். ஸ்லீப்பிங் லாக்னு டைலன் தாமஸ் யாரை குறிப்பிட்டிருக்கிறாருங்கிறத எழுதுங்க. The most irritating factor to the poet is that the truant children visit to the park. They mock at the physically handicapped person. இது வந்து உண்மையான ஃபேக்டரா அப்படின்னு கேட்டால் எஸ், இது வந்து உண்மையான ஃபேக்ட் தான். சரிங்களா, அந்த சில்ட்ரன் தான் ஹன்ச்பேக்கை வந்து இரிட்டேட் பண்ணுவாங்க. த சில்ட்ரன் ஸ்கேர் ஹன்ச்பேக் யூஸிங். சில்ட்ரன் வந்து ஹன்ச்பேக்கை எதை பயன்படுத்தி பயப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டால் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் பை ஐஸ். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 96, த ஹன்ச்பேக் இன் த பார்க் இஸ் எ கைண்ட் ஆஃப் டேஷ் அப்படின்னா பிட்டி போயம் டு பி சிம்பத்தட்டிக். இது வந்து ஏன்னா அவரோட பரிதாப நிலையை குறிக்கிறதுனால இட் இஸ் எ பிட்டி போயம் அபவுட் த சிம்பத்தட்டிக். த விமன் இன் ஹன்ச்பேக் ரெஃபர்ட் டு ஆஸ். இந்த போயமில் வரக்கூடிய விமன் வந்து எதோட கம்பேர் பண்ணுறோம்னா என்ட்ரி. ஈவ் இஸ் டேக்கன் அவுட் ஆஃப் டேஷ் அப்படின்னா ஆதம் ஃப்ரம் ரிப்ஸ் ஆஃப் ஹிம். சரிங்களா, ஆதம் ரெஃபர்ஸ் ஹூம் ஆஸ் போன்ஸ் ஆஃப் மை போன்ஸ், ஃப்ளஷ் ஆஃப் மை ஃப்ளஷ் அப்படின்னு ஆதம் யாரை குறிப்பிடுறாருன்னா ஈவ் அவர்களை தான் குறிப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களோட ரிப்பில் முதுகெலும்பில் இருந்து தான் இவங்க உருவாயிருப்பாங்க. உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யார்? இதற்கான விடை வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கப்பா. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் பற்றி எதுவும் ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜிபே அமௌண்ட் வந்து 500 ருபீஸ்க்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் நான் வந்து இந்த டெஸ்ட்டே வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ யூ கைண்ட்லி சென்ட் த அமௌண்ட் த்ரூ ஜிபே அண்ட் யூ கேன் காண்டாக்ட் த்ரூ ஆன் வாட்ஸ்அப். ஓகேங்களா, இதுவுமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான். ஸோ இந்த நம்பர்லேயே நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அமௌண்ட்டை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் என்னோடய நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா 17லேருந்து 27 வரைக்கும் நடக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச்லாம் நீங்கள் கலந்துக்கலாம். ப்ளஸ் வந்து 16ஓட நான் வந்து 16 ஈவினிங் நைட் வரைக்கும் நீங்கள் அமௌண்ட்டு சென்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். அதுக்கு மேலே போச்சுன்னா வேண்டாம். ஏன்னா ரீசன் வந்து டைம் இல்லை, அதனால் நமக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.